بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக நாயன் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், மறுமை நாள் வரையில் வாழ இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து வாழுமாறு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நைட்டுக்கு நாங்க தராவீஹ் தொழுவோமா? அப்படி இல்லை, நாளைக்கு நாங்க நோம்பாளியாக ஈப்போமா? சந்தேகத்துக்குரிய நாளாகி. அதே போன வருஷம் இதே நாள்ல போன வருஷம் எங்களோட ஈந்தவங்க இன்றைக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை உயிரோட வச்சிக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் எங்களோட ஈக்கிறாங்க, எத்தனை பேர் எங்களோட இல்லை. அப்ப நோம்புன்னு சொல்றது எங்களுக்கு என்ன? மௌத்துக்கான ஒரு அடையாளம். இந்த வருஷம் மீப்படாவப்பா, நாலு வருஷம் மீக்க மாட்டேன், அடுத்த வருஷம் நீக்க மாட்டேன், பேத்து சேர்ந்துருவேன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை எங்களுக்கு என்ன செய்து திட்ட தெளிவாக குத்தி காட்டி கொண்டிருக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ நோன்புகளை நாங்க கடந்துட்டோம். எத்தனையோ நோன்புகள், போன வருஷம் நோம்பு, அதுக்கு முந்தின வருஷம் நோம்புன்னு அப்படி பின்னால போனோம்னு சொன்னா எப்படி ஒரு 10 வருஷம் நோம்ப கடந்திப்போம். அல்லாஹ் நோம்புட நோக்கத்தை சொல்றான் தெரியுமா? என்ன தெரியுமா அது நோம்புட நோக்கம்? குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம். ஸ்ரீதேவியான இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் நோம்ப கடமையாக்குகிறான். கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும். ரசூலுல்லாவுக்கு மட்டுமன்னு கேட்டா இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் வரையில கடமையாக்கினான். இப்ப எங்களுக்கு கடமையாக்குகிறான் அல்லாஹ். என்ன காரணம்? லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்கள் என்ன செய்யணும்? தக்வாதாரிகளாக மாறணும். பாங்கு சொன்னா பள்ளிக்கு போகணும் என்ற எண்ணம் வருதா உள்ளத்துல? ஒரு பாவத்தை செய்யறோம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே என்ற பயம் வருதா? தக்வாதாரி. தக்வாதாரி இவரைத்தான் முஃமின் சொல்லுவோம். இப்படிப்பட்ட தக்வாதாரிக்கு அநியாயம் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? மனாதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யாரு என்னுடைய அடியார்களை நோவிக்கிறாங்களோ அவனோட நான் யுத்தம் செய்வேன். வல்ல ரஹ்மானுடைய வாசகம் இது. அந்த நல்லடியார்களை யாரு பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறான்? கண்ணியமான ரப்பு வல்லவன் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு வலியுல் முத்தகீன். அவனுக்கு பாதுகாவல நான். என்ன தாண்டி நீ தொட்டுப்பாரு. ஒரு துஆ கேட்டா போதும், என்ன செஞ்சிரும்? உடனே அவடத்திலே ஆள் காலி. இதான் தக்வாதாரிக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். கலிமாவுடைய வாழ்க்கை யாரிடத்துல ஈக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரஹ்மத் அது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க தக்வாதாரிகளாக இருந்தோம்னு சொன்னா இந்த பண்புகள் எங்கள் இடத்துல இருக்கு.
இல்ல நான் ஒரு துவா கேட்டா கபூல் ஆகாது. தக்குவாதாரி அல்ல, தக்குவாதாரியோட பண்பல்ல. அப்ப இந்த நோன்பை எத்தனையோ கடந்து வந்துட்டோம். நானும் தான் நீங்களும் தான். யாரு தக்குவாதாரி சொல்லலுமா? ஒவ்வொரு நோன்பும் எங்களுக்கு தரக்கூடிய பாடம் தான். இந்த நோன்புல எத்தனையோ நோன்பை கழிச்சிட்டோம். இந்த நோன்பை எப்படி கழிக்க போறோம்? போன வருஷம் நோன்பு மாதிரி கரம் போட்டு விளையாடியா? அப்படி இல்ல அடுத்தவண்ட பலாய கழுகியா? அதுவும் அப்படி இல்ல. டூட்டா என்ன கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம் பயந்தா. புதிய ஜாதி சைத்தான் அது. நோன்பு வந்துட்டா சைத்தான் என்ன செய்யறான்? விலங்கிடப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சைத்தாண்ட தோற்றங்கள், சைத்தாண்ட ஜெராக்ஸ் உலகத்துல சுத்தி கொண்டுதான் அங்க எங்க சுத்துது. என்ன செய்து? கேள்வி பதில் போட்டி. இதான் எங்கடா குர்ஆனோத டைம் கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கால என்ன செய்யறது? கேள்வி பதில் ஒன்றை கொண்டாந்து சொருகிறது. கடைசி அவன் பதில் தேடிய காலத்தை கழிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அவங்கட கடைசி ரமலான்ல எப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்க வராங்க. வருஷா வருஷம் வர்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த வருஷம் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 குர்ஆன், அதாவது வருஷா வருஷம் வருவாங்க. அதுல ஒரு குர்ஆன் தான் என்ன செய்வாங்க? ஓதி முடிச்சிருவாங்க. கடைசி வருஷம் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துல போய் செல்றதுக்கு கேக்குற அந்த வருஷத்துல வர்றாங்க. ஒரு ஜுஸு, ஒரு குர்ஆன் 2 குர்ஆனாக மாறி. இதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? வயசு போக போக அமல் கூடணுமே ஒழிய குறைய கூடாது. இதத்தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. எல்லா வருஷமும் என்ன செய்யற? அப்ப ஒரு குர்ஆன் இந்த வருஷம் போய் சேர போறாங்க, எல்லா இடத்துல போக போறாங்க. இந்த வருஷம் 2 குர்ஆன் அதுல விளங்கி கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா உராஹு இல்லா கதிக் தரப அஜலி, நான் போக வேண்டிய நேரம் நெருங்கிட்டேன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் முஃமின்களுடைய தலைவர் முஃமின்களுக்கு காட்டின வழி, அடிச்சுவடுன்னு சொல்லுவோம். நாங்க வளமையில ஒரு குர்ஆன் ஓதிக்கிட்டு வர்றோம். இந்த வருஷம் எத்தனை குர்ஆன் ஓதிக்கணும்? அப்ப இந்த வருஷம் நோம்புல எத்தனை குர்ஆன் ஓதிக்கணும்? குறைஞ்சது ஒரு 10 சரி, 2 தேவையில்லை, ஒரு 10 இல்ல 1 சரி. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் என்றதுக்கு இல்லையா, இன்றைக்கு சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல கவலை, துன்பம், துக்கம், துயரம், 2 பேருக்கு இடையில சண்டை. இந்த டைம்ல சிலவங்க யோசிப்பாங்க, உசுரோட வாழ்றதை விடவும் நாண்டுகிட்டு சாகுறது நல்ல யோசிப்பாங்க. பேசாம தூக்குல தொங்கினா நிம்மதின்னு யோசிப்பாங்க. ஏடா நான் உசுரோட ஈக்கிறேன்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு கவலை, வீட்டுக்குள்ள போனா சண்டை. ஏன், என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, நான் இறக்கின இந்த குர்ஆனை எவன் புறக்கணிச்சு வாழ்றானோ ஃபஇன்ன லஹு மஈஷதன் லங்கா, அவனுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன். குர்ஆன் கையில இருக்குதா? இனி எப்படி சந்தோஷம்? ரஹ்மத்து இல்ல. வீட்டுக்குள்ள ரஹ்மத்து இருந்தா தான் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ரஹ்மத்து எடுக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சோதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வீட்டுக்குள்ள பிரச்சனை, நீ வராம இருக்குமா? ரஹ்மத்து இல்லையே வீட்டுல. அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் போது சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாசத்துல தான் உலகத்துக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ரமலானுடைய மாசத்துல. அப்ப லவ்ஹுல் மஹ்பூதுல இருந்து அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவுல இறக்குறான் இந்த குர்ஆனை. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவுல தான் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? இந்த குர்ஆனை இறக்கி கொடுத்தோன்ற அல்லாஹ். அப்ப இந்த குர்ஆன் வீட்டுக்குள்ள எப்பெல்லாம் ஈக்குமோ ரஹ்மத்து ஈக்கும்ன்றது அடையாளம். குர்ஆன் ஓதுறது இல்ல, வீட்டுல தொழுகை நடக்குது இல்ல, அமல் இபாதத்து இல்லன்னு வைங்க, அடுத்ததா வீட்டுல அட்டகாசம் தான், பிரச்சனை, கவலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, இந்த குர்ஆனை புறக்கணிச்சு வாழ்ந்தவன் நாளை மஹ்ஷர்ல எப்படி எழுப்பாட்டுவேன்றதையும் அல்லாஹ் சொல்றான்.
உலகத்தில் அவனுக்கு கஷ்டமான வாழ்க்கை, நாளைக்கு மஹ்ஷர்ல அவன் நிலைமை என்ன தெரியுமா? வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையில அவனை நான் என்ன செய்வேன்? குருடனாக எழுப்பாட்டுவேன். நான் குருடனாக எழுப்பாட்டினதுக்கு பின்னால அவன் என்னிடத்துல கேட்பான், கேட்பா என்ன தெரியுமா? லிமா ஹஷர்தனி ஆமா, இறைவா உலகத்துல வாழும் காலங்கள்ல வகது குந்து பசீரா, நான் கண்ணு தெரியக்கூடியவனாக கண் பார்வை உள்ளவனாக இருந்தேன் யா அல்லாஹ். மஹ்ஷர்ல இருக்கிறேன் யா அல்லாஹ். லிமா ஹஷர்தனி ஆமா, கண் தெரியாத குருடனாக எதுக்காக என்ன எழுப்பாட்டினாய் யா அல்லாஹ்னு கேட்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நாங்க குர்ஆனை புறக்கணிச்சு வாழ்ந்ததுதான் மஹ்ஷர்ல நாங்க கண்ணு தெரியாத குருடர்களாக எழுப்பாட்டப்படுறதுக்கான காரணம். இந்த ரமலானுடைய மாசத்துல தக்வா வாரத்துக்கு தான் நாங்க என்ன செய்யறோம்? நோன்பு பிடிக்கிறோம். அந்த தக்குவாதாரிகளுக்கு நேர்வழி காட்டத்தான் குர்ஆனை இறக்கினான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் மிச்சம் தூரம் இல்லை. ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் சதையின் நகத்தை போல உள்ள வித்தியாசம். எந்த அளவுக்கு சதையின் நகமும் ஒட்டிக்கிட்டீங்களோ அதை போலதான் ரமலானும் குர்ஆனும். அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் ஆபித், குர்ஆனும் நோன்பும் ஒரு அடியானுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்றாடும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் போலாம். ஏன் உலகத்துல நாங்க பிஸியா வெளியே அழிக்கிற, இனி என்ன இல்ல, டைம் இல்லை எங்களுக்கு. காலையில போனா என்ன செய்வாரு? நைட்டில் தான் வீட்டுக்கு வருவாரு. அந்த அளவுக்கு பிஸி. இனி குர்ஆன் ஓத டைம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு ஓத தெரியலன்னு இருந்தால், நாங்க எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாங்க ஜீரோ. தொழுகை இல்லை. இவர் யாரு? முஃப்தி சாப். தொழுகை இல்லை, அவரும் ஜீரோ தான். தொழக்கூடிய சாதாரண அடியான விடவும் அவர் இழிவுபடுத்தப்பட்டவர் தான். ஏன்? தொழுகை இல்லை. படிச்ச இல்மு பிரயோசனம் செய்யல. ஹைகோர்ட் ஜட்ஜ் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல தொழுகை இல்லாதவராக இருந்தா அவர் என்ன? உலகத்துக்கு தான் நீதிவான். அல்லாஹ்வுடைய அந்த நீதி சபையில அவர் யாரு? ஜீரோ. குர்ஆன் என்ன சொல்லும் நாளை மறுமையில? எங்களுக்காக வேண்டி குர்ஆன் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இடத்துல வாதாடும். யா அல்லாஹ், இவனை நான் என்ன செஞ்சேன் யா அல்லாஹ்? தூங்க உடல்ல யா அல்லாஹ், இரவெல்லாம் நின்று வணங்கினான் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதுனான் யா அல்லாஹ், இவனுக்கு நீ என்ன செய்? சொர்க்கத்தை கொடு. இவன்ட விஷயத்துல நான் செய்யக்கூடிய ஷஃபாஅத்தை நீ ஒப்புக்கொள்ளு. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து தான் ஷஃபாஅத்துல் உதுமா, மிகச் சிறந்த ஷஃபாஅத்து, மிகவும் பெரிய ஷஃபாஅத். அதுக்கு அடுத்ததாக நோன்பு, குர்ஆன், அப்படியே வரிசையா வந்து கொண்டே மலாயிகாமார்கள் நல்லடியார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? ஷஃபாஅத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த குர்ஆன் எங்களுக்கு நாளை மறுமையில் என்ன செய்யும்? உதவி செய்யும். அடுத்ததாக ரமலானுடைய மாசத்துல எந்த அளவு எங்களால ஏழுமோ அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வருவாங்க. ரெண்டு பேரும் குர்ஆன் திலாவத்துக்காக வேண்டி ரெடி ஆகுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வார அறிகுறி ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு தெரிய வந்துட்டா சதகா கொடுப்பாங்க. எப்படின்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அஜ்வத மினர் ரீஹில் முர்ஸலா, சூறாவளி காத்த விடவும் ஸ்பீட் ஆயிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா கொடுக்கிற விஷயத்துல. பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, உலகத்துல எங்கட ஏரியால நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல யார் யாரெல்லாம் இன்றைக்கு பட்டினியாக இருக்கிறாங்களோ அவங்கள தேடி போய் கொடுக்கணும். அவங்க வந்து கேட்கிறதல்ல, நாங்க தேடி போய் கொடுக்கணும். என்ன காரணம்? தாழ்மை. அந்த தாழ்மை தனம் எங்க தெரியுமா இருக்குது? மன் தவால அலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தனுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோமா, ரஃபஅஹுல்லாஹ், நீ நினைக்காத இடத்துக்கு அல்லாஹ் உன்னை தூக்கி வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற வாசகம். அவன்ட பசியை நாங்க போக்குறோமா, நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? அரசிட நிழல்ல எங்களை கொண்டு போய் வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் இது. நாளைக்கு அல்லாஹ் எங்களிடத்துல கேட்பான்,
என்ற அடியானே, உன்னிடத்துல நான் சாப்பாடு கேட்டு வந்தேனே, நீ எனக்கு சாப்பாடு தரலையே. இவர் மொழிப்பார், என்னடா இது சாப்பாடு கேட்டு அல்லாஹ் வந்தானா? அல்லாஹ் சாப்பாடு கேட்டு வந்தானா? யோசிப்பார். என்னுடைய அடியான் பசியின் காரணமாக உன்னிடத்துல வந்தானே, அவன் பசியை ஆத்துனியான்னு அல்லாஹ் கேட்பான். நான் நோயாளியாக இருந்தேன், என்ன நீ பார்க்க வரலையேன்னு அல்லாஹ் கேட்பான். என்னுடைய அடியான் நோயாளியாக இருந்தான், நீ அவனை பார்க்க போகலையே, அல்லாஹ் கேட்பான்னு சொன்னா சாதாரண விஷயமா இது? அல்லாஹ் யாரோட இருக்கிறான் தெரியுமா? இன்றைக்கு எங்களுக்கு மழை பெய்யறதாக இருந்தாலும் அது யாரின் மூலமாக? இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய பலகீனமான அடியார்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு மழையை தர்றான். யார் சொல்றாங்க? ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் நாங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கு பசியில போட்டு கட்டிக்கிறோம். ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய அமல்களுக்கும் ஷஹ்ரு உம்மதி, ரமலான் என்னுடைய உம்மத்தின் மாதம், ஏண்ட உம்மத்து நன்மையை கொள்ளையடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கிற மாதம். இந்த மாசத்துல என்ன செய்யணும்? எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அதிகமா. சிலவங்கட எண்ணம் என்ன தெரியுமா? நாங்க கொடுத்தடி சொன்னா எங்களுக்கு இல்லா போயிருமே. நீ இஹ்லாஸோட கொடுத்தீண்டா அல்லாஹ் உனக்கு அதை 10 மடங்காக்கி தருவான். இந்த நம்பிக்கை உள்ளத்துல வந்துட்டா நாங்களும் பணக்காரன் தான், நாங்க பணக்காரன் தான். இந்த இஹ்லாஸ் தான் இன்றைக்கு இல்லாம. கண்ணியமான சீதவிகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுறது, அதே சதகா கொடுக்கிறது, மூணாவதாக ஒரு விஷயம். அடுத்தது மூணாவது விஷயம், இது இடையில வரக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னு சொன்னா, எங்கட பிள்ளைகளை நாங்க பாக்குற நேரத்துல, இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னா நாங்களும் குர்ஆன் ஓத தெரியாதவர்களா இருக்கிறோம். எங்கட பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத தெரியல. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஹஸரத் அனுப்புனா என்ன செய்யறாங்க? அவங்களும் போறாங்க, இல்ல நாங்களும் போக விடுறோம். இல்ல என்னன்னா, புள்ளைய இந்த பூனை அதே போல இந்த மாடு வளர்க்குற மாதிரியா வீட்டுல செடி கொடி எப்படி எல்லாம் வளருதோ அப்படி வளர விட்டுட்டு போயிடுறதான். அதை வளர்க்கணும்ன்ற ஒரு தன்மை இல்லை. பூனைக்கு கூட சாப்பாடு போடுவோம் இல்லையா? என்ன காரணம்? பசியில ஈக்கும்னு சொல்லி. நாளைக்கு எங்கட புள்ளைகள் குர்ஆன் ஓத தெரியாம அந்த மஹ்ஷர்ல இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களோட கரண்டை கால வரையில என்ன செய்யும்? வேர்வை நிறைஞ்சிக்கு, முட்டங்கால் வரையில வேர்வை நிறைஞ்சிக்கு. இது போன இந்த உலகத்துக்காக வேண்டி நாங்க செய்யற விஷயத்த அழிவே முடிவே இல்லாத அந்த ஆகிரத்துக்காக வேண்டி நாங்க செய்ய மறந்துட்டு உலகத்துல இருந்து போனா எங்களை விடவும் பெரிய கைசேதவாளிகள் எவனும் இல்லை. அப்ப கொஞ்சம் யோசிக்கும். ரமலானுடைய மாசத்துல எங்களால முடியுமான அளவு குர்ஆன் திலாவத், எங்களால முடியுமான அளவு எங்கட பிள்ளைகளை குர்ஆன் திலாவத்துக்கு நாங்க என்ன செய்யணும்? முன்னு காக்கணும். குர்ஆனை சொல்லி கொடுக்கிறதா? எனக்கு தெரியல, சரி பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்கள்ட்டயாச்சும் சொல்லுங்களே. ஏன், என்ன காரணம்? நாளை மறுமையில உங்களோட புள்ள கஷ்டப்படுவாரு. குர்ஆனை ஏன் நீ சொல்லி கொடுக்கல, நல்லா ஒன்ன குத்தம் பிடிச்சிட கூடாது என்றதுக்காக வேண்டி ஒரு புள்ளையின் மூலமாக தன்னுடைய தாய் தந்தையர்கள் சொர்க்கம் போவாங்க. அதே அதுக்கு ஆப்போசிட்டாவும் நடக்கும். புள்ளைய ஒழுங்கா வளர்க்கலண்டா எதிர்மறை என்ன? லாம்லா அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மாயின், ஜின்களையும் மனிதர்களையும் வச்சு நான் நரகத்தை நிரப்புவேன் அல்லாஹ் சொல்லிக்கிறான். நரகத்தை நிரப்பக்கூடிய கல்லுகளாக நாங்களும் மாறிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுது பில்லாஹி. மூணாவது விஷயம், கியாமு ரமலான், நின்று வணங்குதல். எந்த அளவுக்கு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரண மாதங்கள்ல, ரமலான்ல இல்ல, சாதாரண மாசங்கள்ல சையதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஹத்தா தவர்ரத் கதமா, ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் வீங்கி இருக்கும். ரமலான் அல்லாத மாசத்திலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்க தொழுவாங்கன்னு சொன்னா, ரமலான் சிந்திக்கிற இடம் இங்கதான். கேட்கப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, எப்படிப்பட்ட நபி? ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர், செஞ்ச பாவம் ஏதும் இல்ல, அவங்க பிறந்ததுல இருந்து கடைசி வரையில் அவங்களுக்கு பாவமே எழுதப்படல. முன்னாலையும் பாவம் இல்ல, பின்னாலையும் பாவம் இல்ல, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான். இப்படிப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்
எங்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? கால் வீங்கும் அளவுக்கு தொழுதிக்கிறாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, என்ன படைச்ச வல்ல ரஹ்மானுக்கு, அந்த கண்ணியமான அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க கூடாதா? நன்றிக்கு ஒரு அளவு வேணாம். நாங்கள் என்ன சொல்லுவோம் இல்லையா? நன்றிக்கு ஒரு அளவு வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். என்ன காரணம்? ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்துக்கு ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தது என்ன தெரியுமா? ஏண்ட உம்மத்துக்கு நான் அனுப்பப்பட்டது தஅவத்தை நிறைவு செய்யறதுக்காக வேண்டி. அந்த தஅவத்துல ஒரு ஓட்டைய கூட நான் விடக்கூடாது, எல்லா இடத்தையும் நிரப்பணும். அல்லாஹ் நாளை மறுமையில என்ன குத்தம் பிடிச்சிருவானோன்னு பயந்தாங்க. இது யாரு? பாவமே செய்யாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுவாங்க? கால் வீங்கும் வரையில தொழுவாங்க. ரமலான் வந்தால் எப்படி தொழுவாங்க? முன்மாதிரி எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்றாங்க? இரவு நேரத்துல பள்ளிக்கு போறாங்க. அப்ப முதலாவது நாள் பள்ளிக்கு போறாங்க, தொழுதுட்டு வர்றாங்க. ரெண்டாவது நாளும் போறாங்க, தொழுறாங்க, திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. மூணாவது நாளும் போறாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. மூணாவது நாள் போனாங்க, திருப்பி வந்தாங்க வீட்டுக்கு. நாலாவது நாள் என்ன செய்யல? வீட்டுக்கு போகல, திருப்பி பள்ளிக்கு போகல. நாலாவது நாள் பள்ளிக்கு போகல. சையதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், 3 நாளா நீங்க பள்ளியில போய் தொழுதீங்க, ஏன் நாலாவது நாள் போகல? நாலாவது நாள் ஏன் போகல? என்ன காரணம்? மக்கள் அதிகமாகிட்டாங்க, நான் தொழக்கூடிய இந்த தொழுகை ஏண்ட உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டுமோன்னு நான் பயப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, ஆனா என்ன செய்யல? சஹாபாக்கள் தொழுததை தடுக்கல. நீங்க தொழுங்க, தாராளமாக தொழுங்க. ஆனா நான் என்ன செய்யறேன்? நான் பயப்படுறேன். என்ன காரணம்? உங்களுக்கு இந்த தொழுகை கஷ்டமாயிட்டா, அதாவது பரலாகிட்டா, அதைத்தான் நான் பயப்படுறேன். அதனால நான் வீட்டுல தொழுதுக்கிறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுல தொழுதாங்க. ரமலானுடைய மாசத்துல நாங்க எந்த அளவுக்கு தொழணும்? இரவு தொழுகை எப்படி? ஒரு கேள்வி, இரவு தொழுகை எப்படி தொழணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. கேட்கப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 தொழுங்க. இரவு தொழுகை 2 தொழுங்க. எத்தனை எங்களால தொழ முடியும்? ஒரு 1000 ரக்காத் தொழ முடியுமா? ஒரு 1000 அல்லது 100 இல்ல 500 முடியுமான அளவு தொழலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குத்தமும் இல்லை. ஆனா என்ன செய்யக்கூடாது? சொபகு இல்லாம தூங்கிருவேன் பயந்தால் வித்திர தொழுட்டு ஓரமாய் ஒதுங்கி தூங்கிடணும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க 40 ரக்காத் தொழுங்க, 50 ரக்காத் தொழுங்க, 60 ரக்காத் தொழுங்க, இதுல எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொபகு தொழாம தூங்குறத நீங்க பயந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க? வித்திர தொழுவிட்டு ஓரமாயிட்டா சரி. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தொழலாம், பிரச்சனை இல்லை. சோம்பரை ஆயினா என்ன செய்ய வேண்டியதான்? 4 ரக்காத் தொழுதனா 12 தொழுதிக்கிறேன், 16 தொழுதிக்கிறேன், 18 தொழுதிக்கிறேன், போக வேண்டியதான், பிரச்சனை இல்லை. எத்தனை தொழுதாலும் சரி. அப்ப என்ன செய்யணும்? எங்களால முடிஞ்ச அளவுக்கு மனிஸ்தபா மின்கும் ஐயன்ஃபா அஹாஹு ஃபல்யஃஅல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களால முடிஞ்சால் உங்களோட சகோதரனுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருங்க, பிரயோசனமான கூட்டாளியாக இருங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட என்ன செஞ்சிடக்கூடாது? மன்னாஇல் லில் கைரி முஅ்ததின் அதீம். அல்லாஹ் ஒருத்தனை பார்த்து என்ன சொல்றான்? நன்மையை தடுக்கக்கூடியவன். வலீத் இப்னு முகைராவை அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்துல மென்ஷன் பண்றான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பாவி, வரம்பு மீறக்கூடியவன். எங்களால முடியுமான அளவுக்கு தொழுறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உனக்கு என்ன ஹெல்ப் அப்ப பண்ணணும் நானே, சரி பண்ணிருங்க. அதை விட என்ன செய்ய வேணாம்? யாழை தனி குந்து துராபாண்டு நாங்க செல்ற அளவுக்கு எங்களை நாங்க ஆக்கிடக்கூடாது. கடைசியா நரகத்துல பேத்துட்டு யா அல்லாஹ் என் மீது ஏற்பட்ட கை சேதமேன்னு கத்தி அங்க புண்ணியம் இல்லை, இங்க கத்த முன்னால யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹு தஆலா இந்த ரமலான நிரப்பமுள்ள ரமலானாகவும் இந்த ரமலான நல்ல முறையில் நாங்கள் கழிக்கக்கூடிய ரமலானாகவும்